பிசினஸஸ் அடி வாங்குச்சு. இந்தியன் பிசினஸஸ் அடி வாங்குச்சுன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் சேர்ந்தே அடி வாங்குச்சு. அப்போ ஒரு இந்தியன் கம்பெனி ஃபாரின் லக்ஸரி பிராண்டை வாங்கிருச்சுன்னு எல்லாருமே பெருசா பேசினாங்க. டாட்டானாலே இண்டிகா தான் ஐடென்டிட்டியே. ஆனா இந்த கான்டெக்ட்ல டாடா மோட்டார்ஸ் அக்யூசேஷன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். டாடா மோட்டார்ஸோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்தியாலே பெரிய லீடரா இருந்தாலும் அவங்களால டிசிஷன்ஸை ஃபாஸ்டா எடுக்க முடியல. ஆனா இப்போ கேமே மாறி போச்சு. எப்பவுமே நம்ம அசோக் லேலாண்ட் டாடா மோட்டார்ஸ் ரெண்டு பேரையுமே கம்பேர் பண்ணி தான் போடுவோம். பட் இந்த வீடியோல நம்ம வெறும் டாடா மோட்டார்ஸ் பத்தி பார்க்கலாம். ஏன்னா அசோக் லேலாண்டோட கோர் ஈவில கொஞ்சம் ஸ்ட்ராங். டாடா மோட்டார்ஸ் ஈவில இருந்தாலும் அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு டைம்ல டாடா மோட்டார்ஸ் ஃபுல்லாவே ஒரு கம்பைன்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்துச்சு. பேசஞ்சர் வெஹிக்கிள், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் அண்ட் ஜேஎல்ஆர் எல்லாமே ஒரே ரூஃப்க்கு கீழே. இன்டர்நேஷனல் பிசினஸஸ்னால இந்தியன் பிசினஸஸ் அடி வாங்குச்சு. இந்தியன் பிசினஸஸ் அடி வாங்குச்சுன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் சேர்ந்தே அடி வாங்குச்சு. எல்லாமே ஒரே ரூஃப்க்கு கீழே இருந்ததுனால டிசிஷனை ஃபாஸ்டா எடுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு தான் டிசைட் பண்ணது ஸ்பிளிட் டெசிஷன். ஸ்பிளிட் டெசிஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டை நம்ம தனியா பார்க்கணும், பேசஞ்சர் வெஹிக்கிள் அண்ட் ஜேஎல்ஆர் வெஹிக்கிளை நம்ம தனியா பார்க்கணும்னு முடிவு எடுத்தாங்க. ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஃபாஸ்டா டிசிஷன் எடுக்க முடிஞ்சிச்சு. கேபிட்டல் பிளானிங்கும் இண்டிபெண்டா நடந்தது. இதனால ப்ரொடக்டிவிட்டி ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சு, மார்ஜினும் க்ரோ ஆச்சு. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க க்ரோத் ஸ்டோரி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்ல போயிட்டு இருக்கு. 2008ல டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் பிராண்டை 2.3 to 2.6 பில்லியன் ருபீஸ் கொடுத்து வாங்கினாங்க. அப்போ ஒரு இந்தியன் கம்பெனி ஃபாரின் லக்ஸரி பிராண்டை வாங்கிருச்சுன்னு எல்லாருமே பெருசா பேசினாங்க. அது கார் செக்மெண்ட்ல நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கான மூவ்மெண்டா இருந்தது. ஆனா ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் பிராண்டை டாடா இந்தியால மாசா இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹை பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது, இன்ஜினியரிங் குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு வர்றது, டிசைன் மெச்சூரிட்டியும் இன்க்ரீஸ் பண்றது, அதை அப்சர்வ் பண்ணிட்டு இந்தியன் மார்க்கெட்ல அப்ளை பண்ணாங்க. எல்லாருக்குமே தெரியும் டாட்டானாலே இண்டிகா தான் ஐடென்டிட்டியே. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஹிட் கார்ஸ், ஹாரியர், சஃபாரி, சியாரா, இந்த எல்லா கார்ஸ்லயும் டிசைன் ஐடென்டிட்டியை பாத்தீங்கன்னா ஜேஎல்ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரியே இருக்கும். டைரக்டா அதே காரை ரிலீஸ் பண்ணல, ஆனா அந்த டிசைன் ஸ்ட்ரென்த், பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி, டியூரபிலிட்டி எல்லாத்தையுமே இன்டிகிரேட் பண்ணாங்க. இது எல்லாமே கார்ல. ஆனா இப்போ அதே மாதிரி ட்ரக் செக்மெண்ட்லயும் நடக்க போகுது. அதுதான் ஐவிகோ. ஐவிகோ ஒரு இட்டாலியன் பேஸ்ட் மல்டிநேஷனல் மேனுஃபேக்சரர். இவங்க கிட்ட லைட், மீடியம், ஹெவி ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் இது எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்போ டிஸ்கஷன்ல இருக்கிற டீல் சைஸ் 3.8 பில்லியன் ரேஞ்ச். ஆனா February 2026 அப்டேட் பாத்தீங்கன்னா ஐவிகோட ஃபுல் ஆபரேட்டிங் ப்ராஃபிட்ல இருந்து 28% டிராப் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா, யூரோப்பியன்ல டிமாண்ட் வீக்கா இருக்கு, அதனால ப்ரொடக்ஷன்ஸும் டிலே ஆகுது. ஆனா இந்த கான்டெக்ட்ல டாடா மோட்டார்ஸ் அக்யூசேஷன் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான். சரி, இதனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்? ஃபர்ஸ்ட் விஷயம், புதுசா ட்ரக் டெக்னாலஜி இந்தியாவுக்கு வரும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சிவில குளோபல் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் தொட முடியும். அதனால அட்வான்ஸ் R&D பண்ண முடியும், எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அதிநவீன வளர்ச்சி அடையும். ஜேஎல்ஆர் கார் செக்மெண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி ஐவிகோ விட்டு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ட்ரக்ல நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஐவிகோட ஸ்ட்ரென்த் என்ன? அட்வான்ஸ் ஹெவி ட்ரக் இன்ஜினியரிங், செகண்ட் பெட்டர் எமிஷன் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் கேப்பபிலிட்டி, LNG, CNG மாதிரி, அண்ட் அவங்க கிட்ட எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் வெஹிக்கிள் டெக்னாலஜியும் இருக்கு. ஸோ இது டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டும் இல்ல, இந்தியன் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்லயும் நிறைய இன்னோவேஷன்ஸ் நடக்கும். அதனால கண்டிப்பா ஸ்டாண்டர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இண்டிகால இருந்து ஹாரியர் வர டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆச்சோ, பேசிக் ட்ரக்ல இருந்து குளோபல் ஹெவி பிளாட்ஃபார்ம் வர ஜேர்னி ஸ்டார்ட் ஆகும். உங்க தாட்சை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.